Hi guys, welcome to our channel. தூக்க முடியல. 2 ஆல்பம். ஒரு ஆல்பம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். எனக்கு மொத்தம் 2 ஆல்பம், 2 ஆல்பத்துலேயும் 2 ரிலீஜியனில் எனக்கு மேரேஜ் நடந்திருக்கும். அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு இயற்கையான இடத்துக்கு போகலாம், ஏன்னா வீட்டில் பேக்ரவுண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பக்கத்துலேயே காத்தாடி மரம் தோப்பு இருக்கு, இங்கேயே பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்ட்டு இருந்துச்சு. தங்கப்பிள்ள இதில் 2 எது வேணும்? நான் கேட்குறேன். தங்கப்பிள்ள இதில் எது வேணும்? எது வேணும்? இந்த 2ல எது வேணும்? இதா எது? இதா. நீ ஃபர்ஸ்ட் கையை காட்டினா அதான் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் எங்களோட இந்த ஆல்பம். இந்த மேரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஹிந்து முறைப்படி தான் நடந்துச்சு. என் பொண்ணு வந்துட்டு அவங்க இருக்காங்களான்னு தேடுறாங்க. ஓப்பன் பண்ணலாம், அவ்வளோ ஆர்வம். கீழே வைமா என்னப்பா? அப்பா 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 இது கல்யாணத்துக்கு பொண்ணு அழைப்புக்குள்ளது. இந்த இது வந்து என்கேஜ்மெண்ட்ல உள்ளது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தாவணி கட்டியிருந்தேன், 2வது வந்துட்டு அவங்க சாரி கொண்டு வந்திருந்தாங்க, அந்த சாரி தான். இது வந்து பொண்ணு அழைப்புக்குள்ளது. நைட்டு முந்தின நாள் நைட்டில் உள்ளது. இதெல்லாம் எல்லாமே எங்கள் ஃபேமிலி, இது அவங்க ஃபேமிலி, இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி. எல்லாம் அங்கே பொண்ணு அழைப்புக்கு அங்கே உட்கார்ந்துருந்தது. இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? சும்மா நார்மலாக இந்த மாதிரி தானே இருக்குது. நான் சொல்லப்போனால் மேக்கப்பே போடலை, ஆனால் மேக்கப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது என் மாமனார், இது என் வீட்டுக்கார் மாமனார். 2 மாமனார் சங்கமிப்பாரு. இது வந்து எப்படியே பொண்ணு கொடுக்குறாங்க அதுதானே. அது அன்னைக்கு ஏதோ டைலாக் சொன்னாங்களே, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் அப்படிதானே சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. நீ கல்யாண மோகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்ட. அங்க போயிட்டு நான் வந்து விளக்கு ஏத்தினேன். என் கையில விளக்கு தந்துருந்தாங்களா, இந்த விளக்கு ஏத்தினேன். அப்புறம் ஆரத்திலாம் எடுத்துட்டு மண்டபத்துக்குள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்த நாளே அதுதான். அந்த வீடையும் பார்த்தது, அந்த வீட்டுக்கு வந்தது அன்னைக்கு தான். அது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. வீடியோ காலில் கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மறக்க முடியாத தருணம். ஏன் சொல்கிறேன்னா நீங்களே பாருங்களேன். ஒவ்வொருத்தவங்களும் மம்முட்டியான் டான்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிலாம் ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே சும்மா வந்துட்டு 2 ஸ்டெப்பு தான் வச்சோம், அதுக்குள்ளே ஏதோ பாட்டு கட்டாயிட்டு. என்னடா டான்ஸுன்னு சொன்னீங்க, எங்கடா டான்ஸு அப்படின்னு தான் இருந்துச்சு. 2 பேருமே சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். என் வீட்டுக்கார் ட்ரை பண்ணுறாரு, பட் வர மாட்டேங்குது. ஒரு டான்ஸ் ஆட சொன்னா ஆடாத, இதான் மட்டும் நல்லா பண்ணு. இது விடிய காலம் நலங்கு வைக்கிறது. விடிய காலம் நான் அப்பவும் ஒரு தாவணி எடுத்திருந்தேன். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே நானே பண்ணது, ஸ்டிச் பண்ணதும் கூட நான் தான். அன்னைக்கு வந்துட்டு இது மார்னிங் விடிய காலம் 3 மணிக்கே எழுப்பி விட்டுட்டாங்க. எழுப்பி ரெடியாக வர சொல்லிட்டாங்க. அந்த குளிர்லேயும் நான் குளிச்சுட்டு ரெடியானேன். நலங்குக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தோமா, தாவணி போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு துணியை மாற்ற சொல்லியிருந்தாங்க. இது 2வது துணி. இந்த துணி என்கிட்ட இல்லை. இந்த துணி எங்கே போச்சு? இடதான் இருக்குதா? இந்த துணியை காணலையே. 2வது ஒரு துணி மாற்றிருந்து. அதுக்கப்புறம் தான் நான் இந்த சாரி கூரவு புடவை, இந்த சாரி மாற்றிருந்தேன். மண்டை நிறைய கனகாமரத்தை வச்சு விட்டுட்டாவ. வெறும் லிப்டிக் மட்டும்தான் போட்டிருந்தேன், மற்றபடி இந்த பவுடர் எல்லாம் அடிச்சு விட்டாங்க. வேற மேக்கப்னு சுத்தமாக இல்லை.
இது முகூர்த்தம். இதில் நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும்ல, அதோட ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். என்னெல்லாம் தெரியல, ஏன்னா எல்லாமே எனக்கு புதுசாக இருந்ததுனால அது எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. சில இடத்துல பார்த்துருக்கேன், ஒரு மாலை 2 மாலை, இங்கே 3 மாலை. பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. அதுவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு கனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கல்யாணம், தாலி கட்டியாச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. மேக்கப் இருந்தா கூட கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மொக்கையா வச்சுட்டாங்க. இது மொத்தமா எங்க ஃபேமிலிங்க. எங்க சைட்ல இருந்து மொத்தமா எங்க ஃபேமிலி மெம்பர் இவ்வளோ பேர் தான் வந்துருந்தோம் மொத்தமாக இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே. இது என்னோட குடும்பம், என்னோட குட்டி குருவி கூடு. இது என் மாமனார், மாமியார், நாத்தனார், அவங்க குழந்தை எல்லாமே இருக்காங்க. உன்னோட ஃப்ரெண்டு தானே இது, கோகுல், இவங்களுடைய நண்பன் கோகுல் பிரவீன். இதெல்லாம் முந்தின நாள் எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் வீட்டுக்கு போயிருமா. 2வது ஃபோட்டோஸ் வந்து வீட்டுக்கு போயிருப்போம். லாஸ்டா அவ்வளோதான், பிரைடு குரூம் 2 முடிஞ்சு. இதுதான் லாஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் ஆல்பம் முடிஞ்சிருச்சு. இந்த இடம் ரொம்ப வெக்கையா இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு செகண்ட் ஆல்பமை காட்டுறோம். ஆதிஸ்ரீ வந்துட்டு இப்பவுமே ரொம்ப நனைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால வீட்டுக்கு போயிட்டு ஏசி போட்டு அங்கேருந்து அடுத்த வீடியோ நாங்கள் காட்டுறோம். போகலாம். இன்னொரு ஆல்பமும் இருக்குது, அது வந்து கிறிஸ்டின் முறைப்படியில் நடந்த கல்யாணம். அந்த வீடியோ எல்லாமே அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பார்ட் 2 பாருங்கள், ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இயற்கையா உட்காந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இயற்கை நம்மள வாட்டி வதைக்குது. நான் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வீடியோவில் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். அதில் நிறைய சைஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது, பாருங்கள்.